எல்லாம் அருமையாக பேசுனாங்க, கலகலப்பாகவும் இருந்தது, எல்லாம் காரசாரமாகவும் இருந்தது. அவங்க கடைசியாக பெண்கள் என்னென்ன பாடுபடுறாங்கன்றதை அதே சொன்னாங்க. வார்த்தையில் அடக்கணும்னாக்கா இந்த 10 மாதம் சுமக்கிறத சாதாரணமாக சொல்லிட்டு போயிடுறீங்களே, பிரசவிக்காத வலி ஒன்று இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. பெண்களுக்கு அந்த 10 மாதம் வலினா சாதாரணம் இல்லை. இந்த தம்பிகளுக்காக சொல்கிறேன். முதல் மாதத்தில் வாந்தியும், 2ஆம் மாதத்தில் மயக்கமும், 3ஆம் மாதத்தில் மகிழ்ச்சியும், 4ஆம் மாதத்தில் தலைவலியும், 5ஆம் மாதத்தில் வயிற்று வலியும், 6ஆம் மாதத்தில் இடுப்பு வலியும், 7ஆம் மாதத்தில் வளையல் ஒலியும், 8ஆம் மாதத்தில் பயமும், 9ஆம் மாதத்தில் சோர்வும், 10ஆம் மாதத்தில் தாயோடு சேய் நலமாக. இத்தனை அந்த 10 மாதத்தில் இவ்வளோ கஷ்டங்களை பெற்று எடுக்கிறாங்க. நல்லா அருமையாக சொன்னாங்க. அதுக்கெல்லாம் வலு சேர்த்து பேசுவதற்காக இந்த வாழ்க்கை தந்த காளைகளுக்கு அண்ணன் புதுக்கோட்டை மண்ணினுடைய பலமார்ந்த பேச்சாளர் கவிஞர் ஜெய்சங்கர் அண்ணன் அவர்கள் நல்லா சீரோடும் சிறப்போடும் எழிலோடும் ஏற்றத்தோடும் இனிதே அரங்கேறிக் கொண்டிருக்கின்ற பட்டி மாமண்டத்தின் நடுவர் பெருந்தகை, ஆழமான இலக்கியம், மற்ற நகைச்சுவை, தேவையான உளவியல், தெரிந்து கொள்ள வேண்டிய புராணம், இப்படி எதை கேட்டாலும் தருகின்ற இலக்கிய கூகுளாய் வலம் வருகின்ற நடுவர் பெருந்தகை அவர்களே, தமிழகத்தின் நட்சத்திர பேச்சாளர் பெருமக்களே, நெஞ்சம் நிறைந்த இசைக்கலைஞர்களே, நல்ல இரவிலும் நல்ல தமிழுக்காக கண் விழித்து காத்து கொண்டிருக்கின்ற என் உயிருக்கு பிரியமான என் தாய் தமிழ் உறவுகளே, உங்கள் அத்தனை பேருக்கு நண்பின் வணக்கம். நடுவில் ஒரு நல்ல கேள்வி கேட்டிருக்கீங்க. என்ன கேள்வி கேட்டிருக்கீங்க? இன்றைய குடும்ப வாழ்வில் மகிழ்ச்சியையும் முன்னேற்றத்தையும் பெரிதும் நிர்ணயிப்பது வாழ வந்த சேலைகளா? நீங்க ரொம்ப குழப்புறீங்க. நான் ஒன்று சொல்லவா? ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும்னா பெண்களால் ஒரு குடும்பம் நல்லா இருக்குமா, ஆண்களோட உழைப்பான குடும்பம் நல்லா இருக்குன்னு கேட்குறீங்க. நான் என்ன சொல்கிறேன், பெண்களால் குடும்பம் நல்லா இருக்குன்னு நினச்சா உங்கள் குடும்பம் உங்கள் பொண்ணு நல்லா இருக்கும்ல. நீங்கள் ஊர் ஊராக தெரிஞ்சு அழகிறீங்க. அதானே. ஒருவேளை பொண்டாட்டியால குடும்பம் நல்லா தெரிஞ்சா இப்போ என் பொண்டாட்டியா குடும்பம் நல்லா, நான் ஏன் ஒரு 250 கிலோமீட்டர் தாண்டியா நான் இங்கே வர்றேன்? அதானே. எங்க அண்ணன் சென்னையிலேருந்து ஏன் இங்கே வர்றாரு? அதானே. என் தம்பி புதுசாக கல்யாணம் பண்ண தம்பியா பொண்டாட்டி விட்டு இங்கே வர்றாரு? இந்த மேடையில் உட்காந்துருக்க எல்லாருமே கல்யாணம் பண்ணியிருக்கோமே, நம்ம பொண்டாட்டி நம்ம குடும்பத்தை நல்லா பார்த்தா நம்ம ஏன் சார் ஊர் ஊராக தெரிஞ்சு அழைக்கிறோம்? அருமையான ஏன் வர்றோம்? நான் என்ன சொல்கிறேன், இந்த மைக் இருக்குல்ல, வேணும்னா வச்சுக்கிறேன், வேண்டாட்டி விற்று போகிறோம். இந்த டேபிள் இருக்கு, வேணும்னா வச்சுக்கிறேன், வேண்டாட்டி விற்று போகிறோம். இந்த பேடு தெரிஞ்சே தெரியாமல் வாங்கிட்டோம், வேணும்னா வச்சுக்கிறேன், வேண்டாட்டி விற்று போகிறோம். ஆனால் தெரிஞ்சோ தெரியாமல் ஒரு பொண்டாட்டி கழுத்தில் 3 முடிச்சு போட்டுவிட்டு ஒரே பொண்டாட்டியோட எத்தனை வருஷம் வாழ்க்கையா சார் இது? கீழே வழி வந்து அவ்வளோதான் பேசுகிறாங்க. நான் உங்களை பார்த்து ஒன்று கேட்குறேங்க. நான் என்ன சொல்கிறேன், நல்லா தெரிஞ்சுக்கங்க. நம்ம வீட்டில் ஆடு வளர்க்குறமே, ஆடு, அந்த ஆட்டுக்கு சுகர் இருக்கா? இல்லை. பிபி இருக்கா? இல்லை. ப்ரெஷர் இருக்கா? இல்லை. நாய் இருக்கே, நாய், அந்த நாய்க்கு இந்த சுகர் இருக்கா, ப்ரெஷர் இருக்கா, கொலஸ்ட்ரால் இருக்கா? இல்லை, எதுவுமே இல்லை. ஆனால் நம்ம ஆம்பளைக்கு மட்டும் பிபி இருக்குது, சுகர் இருக்குது, கொலஸ்ட்ரால் இருக்குது, எல்லாம் இருக்கே. ஏன்? இந்த வாழ வந்த சேலைகள் இருக்கிறதுனாலயா? அப்படி சொல்லக்கூடாது. அதுக்கெல்லாம் பொண்டாட்டியில இல்லை, நமக்கு பொண்டாட்டி இருக்கு. போட்டு பட்டுன்னு உடைச்சு விட்டிய சார். பொண்டாட்டி ஒருத்தி வந்தாலும் மனுஷனுக்கு பிரச்சனை வரும் சார். ஒன்று தெரிஞ்சுக்கங்க, கல்யாணத்துக்கு முன்னாடி எந்த ஆம்பளை வீதிக்கு வர்றானா? இப்போ என் தம்பி உட்காந்துருக்கான், இவளை ஜாலியாக உட்காந்துருக்கான். கல்யாணம் பண்ணி வச்சுனா இவன் ஜாலியாக வர முடியுமா? ஒன்றும் இல்லை. இவன் கோயிலுக்கு கிளம்புவான், பொண்டாட்டி எங்க போறிய? கோயிலுக்கு போறேன்டி. ஏன் போற? புள்ளைய தூக்கிட்டு போ, என்ன கூட்டிட்டு போ. அவளை கூட்டி வர்ற பிரச்சனை இல்லை. ஆனா அந்த சேலை ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்கான் பாருங்க, அந்த சேலையை கட்டுவா பாருங்க என் பொண்டாட்டி எல்லாங்க. நான் கிளம்பி கட்டில படுத்து கிடப்பேன், சேலை கட்டிட்டு எழுப்புன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு தூக்கம் தூங்கிடுவோம். அப்புறம் தான் எழுப்புவா, என்ன அப்பதான் கட்டி முடிப்பான். இந்த பொண்டாட்டி வந்த பிறகு குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்ச்சின்னு பேச அது 3 லேடிஸ் கிளம்பி வரலாமா சார்? அது 2 கல்யாணம் பண்ணது, 1 கல்யாணம் பண்ணாது கிளம்பி வரலாமா சார்? சார் அவங்கள பார்த்து உனக்கு கேட்க, நீங்களே அவளை கேள்வி கேட்டாங்களா சார்? நான் உங்கள்கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கவா? ஒரு அடங்காத பையன், ஏன்னா நீங்க நடுவர், அதிகம் படிச்ச நடுவர், உங்கள்கிட்ட ரொம்ப அறிவு சார்ந்த மக்கள் தம்பி பார்த்து நடுவரை மாட்ட வைக்கிறேன், சரியா? இப்ப ஒரு அடங்காத பையன், ஒரு அழகான பொண்ணு, இப்ப என்ன மாதிரி அடங்காத பையன், நம்ம செல்லரசி சினேகா மாதிரி ஒரு அழகான பொண்ணு, என்ன மாதிரி கருப்பா இருந்தாலும் நீலவணியா நல்ல கலருங்க, என்ன மாதிரி ஒரு அடங்காத பையன். சரி, நம்ம சினேகா மாதிரி ஒரு அழகான பொண்ணு. அடங்காத பயலுக்கும் அழகான பொண்ணுக்கும் என்ன வித்தியாசம்? நடுவை நீங்க சொல்லுங்க, அதுதான் உங்க சம்பளம் நிறையா.
ஏதோ எடுத்து என்னடா தம்பி வித்தியாசம்? சொல்லு தம்பி. சும்மா சொல். ஏய் விடையெல்லாம் தெரியும், சொல்லக்கூடாது சபையில். நான் சொல்லவா சார்? நான் சொல்லவா? ஓ நான் சொல்லவா? அடங்காத பையனுக்கும் அழகான பொண்ணுக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா? அடங்காத பையன் ஊரை சுத்துவான், அழகான பொண்ணை ஊரே சுத்தும். இன்னொரு அடி சொல்லுனே. அடங்காத பையன் ஊரை சுத்துவான், அழகான பொண்ணை ஊரே சுத்தும். பாத்தீங்களா சார்? இதை விட இன்னும் ரொம்ப ஈஸியான கேள்வி கேட்கவா சார்? காதல் இருக்குல்ல, காதல், காதலுக்கும் சிகரெட்டுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு, அதை மட்டும் சொல்லுங்க பாப்போம். காதலுக்கும் சிகரெட்டுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு, சொல்லுங்க பாப்போம். கேட்க வேண்டிய கேள்வி ஏதாவது இலக்கியத்துல இருந்து, ஆன்மீகத்துல இருந்து, கருத்துல இருந்து, கவிதையில இருந்து கேட்பீங்கன்னு பார்த்தா நீங்க சிகரெட் இதுல எல்லாம் போறதுன்னு அதெல்லாம் சொல்லுங்க சார். தெரியல சார். காதலுக்கு சிகரெட்டுக்கு என்ன ஒற்றுமை தெரியுமா? ரெண்டுமே உதட்டோடு உறவாடும், ஆனா இதயத்தை புண்ணாக்கிடும். தெய்வமே, எங்க தெய்வமே இருந்தீங்க? இந்த பெண்கள் வந்த பிறகு நான் என்ன குடும்பத்துல சந்தோஷம் மகிழ்ச்சி. நான் உன்னை கேட்கிறேன் சார், இந்த உலகத்திலே சிறந்த நண்பர்கள் யாரு? நீங்க எவ்வளவு பெரிய நடுவர், பேசுங்க. உங்க உள்ளூர் தான் சொல்லுங்க. இவ்வளவு பெரிய நடுவருக்கு இவ்வளவு பெரிய நடுவர்கள் தூக்குறீங்க, சொல்லுங்க சார். உலகத்தின் சிறந்த நண்பர்கள் யார் சார்? நண்பர் யார் சார்? யாரு? நானும் ரஞ்சித்தும் சார். அதை விட சிறந்த நண்பர்கள்? நானும் தனியா நண்பன் சார். அதை விட சிறந்த நண்பர்கள்? நானும் எழில நண்பன் சார். சார் நீங்க சொல்றது நண்பர்கள் சார். இந்த உலகத்தின் சிறந்த நண்பர்கள் யாருன்னு சொன்னா என் மீனவ மக்கள் ஒட்டுமொத்த பேரு ஜோரா கைதுட்டாங்க தெரியுமா? என்னது? இந்த உலகத்தின் சிறந்த நண்பர் யார் தெரியுமா? இந்த உலகத்திலே சிறந்த நண்பர்கள் நம்ம ரெண்டு கண்ணு மட்டும்தான் சார் உலகத்திலே சிறந்த நண்பர்கள். எது? கண்ணா? ஆமா. எப்படி? ஏன் தெரியுமா? ரெண்டு கண்ணு எதை பார்த்தாலும் ஒன்னாவே பார்க்கும். சரி. மூடுனாலும் ரெண்டு கண்ணு ஒன்னாவே மூடும். திறந்தாலும் ரெண்டு கண்ணு ஒன்னாவே திறக்கும். அழுதாலும் ரெண்டு கண்ணு ஒன்னாவே அழும். சிரிச்சாலும் ரெண்டு கண்ணு ஒன்னாவே சிரிக்கும். இப்படி எதை செஞ்சாலும் ஒன்னாவே செய்யற இந்த ரெண்டு கண்ணும் நம்ம நீலவேணி மாதிரி ஒரு அழகான பொம்பளை பிள்ளைய பார்த்தா அந்த ரெண்டு கண்ணுல ஒரு கண்ணு மட்டும்தான் டபக்கு நடிக்கும். நான் என்ன சொல்றேன், ஒன்னா இருக்கிற கண்ணையே ஒரு பொண்ணு பிரிச்சு போறால, ஒன்னா இருக்க குடும்பத்தை அக்கி வேற ஆணி வேற பிரிச்சு போறால. இந்த பொண்டாட்டி வந்த பிறகு குடும்பத்துல சந்தோஷம் மகிழ்ச்சின்னு பேசுற 3 பேர் கிளம்பி வரலாமா சார்? தமிழ்நாட்டிலே சிறந்த பேச்சு எதுனா நீங்க பேசுனது தானே சார். நான் ஒண்ணு சொல்லவா சார்? ஒரு பொண்ணு பார்க்க போறோம்ல, எத்தனை பேர் போறோம்? ஒரு 7 பேர் 5 பேர் ஒத்தப்படல போறோம். பொண்ணு பிடிச்சிருக்கு, அந்த பிள்ளை சாதா பார்க்க போறோம், எத்தனை பேர் போறோம்? ஒரு 25 பேர் போலாம். சாதா பொருத்தம் சரியா இருக்கு, அந்த பிள்ளை நிச்சயம் பண்ண போறோம், எத்தனை பேர் போறோம்? ஒரு 50ல இருந்து ஒரு 80 பேர் போலாம். நிச்சயமும் பண்ணியாச்சு, அந்த பிள்ளை கல்யாணம் பண்ண போறோம், எத்தனை பேர் போறோம்? ஒரு 500ல இருந்து 700 பேர் போலாம். நல்லா கேட்டுக்காங்க. பொண்ணு பார்க்க 7 பேர் போனோம், சாதா பார்க்க 9 பேர் போனோம், நிச்சயம் பண்ண 50 பேர் போனோம், கல்யாணத்துக்கு 1000 பேர் போனோமா இல்லையா? பொண்ணு எத்தனை பேரா வீட்டுக்குள்ள வந்தா? சிங்கிளா தான். ஒத்த பொம்பளை உள்ள வந்து 1 மாசம் 2 மாசத்துல அந்த பொண்ணு பார்க்க போனாமாங்க 7 பேர். அவன் 7 பேரை குழிபட்டு இந்த பக்கம் புதைச்சு, அந்த சாதா பார்க்க போனா பாருங்க அவனை பைத்தியக்காரனா தெருவோட அலைய விட்டு, அந்த நிச்சயத்துக்கு வந்தா பாருங்க அவன் 50 பேர் எங்க போனான்னு சொல்லி இந்த அனுமான் சஞ்சி மலை பேக்கு பாருங்க அது மாதிரி புருஷனை மட்டும் பேத்தி தூக்கிட்டு பெரியல. அவனை பெத்த ஆயாலையும் அப்பனையும் பால்டாளி ஊத்தி கொள்றதா என்ன பாருங்க. இந்த குடும்பத்தால இந்த பெண்களால குடும்பத்துல சந்தோஷம் மகிழ்ச்சி தெரியுமா சார்? சார் ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, என்னைக்கு ஒரு மனுஷன் ஒரு பொண்டாட்டி கழுத்துல 3 முடிச்சு போறானோ அன்னைக்கு மானம் மரியாதை சூடு சொரணை எல்லாத்தையும் மொத்தமா மார்வாள்கால அடை வைக்கிறானே. இந்த பொண்டாட்டில எப்படி சார் குடும்பத்துல சந்தோஷம் மகிழ்ச்சி வருது? இல்லே ஒரு பொண்டாட்டி வந்துட்டா வாழ்க்கையில இவ்வளவு கஷ்டம் வருதே சார். நான் உங்களை ஒண்ணு பார்த்து ஒண்ணு கேட்காம சார், ஒண்ணு தெரியுமா சார்? உண்மையிலேயே நான் சொல்லுவேன் சார், இந்த உலகத்தில் அறிவு சார்ந்த மக்கள் வாழக்கூடிய பகுதினா அது இந்த நாகப்பட்டினம் பகுதி சார். இவங்க மத்தியில பேசாம எங்க சார் பேச போறோம்? நான் உங்கள்ட்ட ஒண்ணு கேட்கவா சார்? நீங்க என்ன படிச்சிருக்கீங்க சொல்லுங்க சார் பார்க்கலாம். என் படிப்பே அடிக்கடி என்னே சொல்லுங்க, சும்மா சொல்லுங்க. நான் WMA சார். அண்ணாதுரைக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் WMA படிச்சவன் நான் தான் சார். 2 MA படிச்சு விட்டா பட்டிமன்ற நடுவரா வந்திய? உங்களுக்கு வேறு வேலை நல்ல வேலையே கிடைக்கலையோ? என்ன பண்றது? சரி ஓகே, இங்க பாருங்க 2 MA படிச்சு தம்பி. இப்ப நடுவர் சரியை பார்த்து சேர்க்கப்படும். இப்போ ஆங்கில எழுத்துக்கள் இருக்குல்ல, ஆங்கில எழுத்துக்கள் இருக்குல்ல, மொத்தம் எத்தனை எழுத்துக்கள் சார்? ஆங்கில எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? தம்பி இந்த சின்ன பிள்ளை இருக்கான்ல அவனை கேட்டா கூட சொல்லுவான் 26 எழுத்துங்க. 26 எழுத்து. சரி, ஆங்கில 26 இருக்குல்ல, இதுல ஆங்கில உயிர் எழுத்துக்கள் இருக்குல்ல, வவ்வல்ஸ்னு சொல்லுவோம்ல. ஆமா, அந்த உயிர் எழுத்துக்கள் எத்தனை சொல்லுங்க சார்? தம்பி நீ சொல்ற எத்தனைன்னு? 5. என்ன சொல்லுங்க தம்பி? 5. உண்மையிலே நான் சொன்ன அறிவு சார்ந்த மக்கள் ஜோரா கைதுங்களா சார்? எல்லாரும் கைதுங்களா சார்? எல்லாம் அறிவு சார்ந்த மக்கள்.
தம்பி இப்ப பாத்துங்க, அதாவது ஆங்கில எழுத்துக்கள் மொத்தம் 26. 6. அதுல உயிர் எழுத்துக்கள் 5, AEIOU இருக்குல்ல. இந்த 5 எழுத்துல தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பெண்களுடைய பேருமே, அது 95% பெண்களுடைய பேரு இந்த 5 எழுத்துல மட்டும்தான் முடியும். என்ன சொல்றீங்க? உதாரணம் சொல்லவா? என்ன இவ்வளோ பெரிய கோடிக்கணக்கான பெண்கள்ல எப்படிங்க 5 இதுல இப்ப உதாரணம் சொல்லவா? இவங்க மேடம் பேர் என்ன? மேடம் பேரும் காயத்ரி. காயத்ரி ஐல முடியுதா? AEIOU ஐல முடியுதா? ஆமா. அதுக்கு அடுத்த மேடம் என்ன பேர்? இளவேணி. ஐல முடியுதா? அதுக்கு அடுத்த மேடம் பேர் என்ன? நேகா. ஐல ஏல முடியுதா? உங்க பொண்டாட்டி பேர் என்ன? சொல்லித்தான் வேணுமா? யூடியூப்ல வர போயிட்டு இருக்கேன். வரட்டுமே, பொண்டாட்டி பேர் தான் சொல்றேன், வேற பேர் சொல்றோம். எங்க பொண்டாட்டி பேரை சொல்ல என்னங்க பையன்? அது ஒருமா ஏன் பொண்டா இல்ல, நீங்க எந்த பொண்டாட்டின்னு குழப்புதோ? என்ன பத்தி எதுக்குடா? பிரதிகா. பிரதிகா ஏல முடியுதா? ஏல தான் முடியுது. அண்ணே உங்க பொண்டாட்டி பேர் சொல்லுங்க. சும்மா சொல்லுங்க சார். இங்க உட்கார்ந்துருக்கீங்களே, நீங்க எல்லாரும் பேர் சொல்லி பாருங்க. உண்மையில எல்லாரும் பொண்டாட்டி பேருமே 99% அந்த உயிரெழுத்திலே முடியும். நான் என்ன சொல்றேன், உட்கார்ந்துருக்கீங்களே, எல்லா பொண்டாட்டி பேருமே, எல்லா பெண்கள் பேருமே இந்த உயிரெழுத்துக்கு 5 எழுத்துல மட்டுமே முடியுதே. ஏன்? நம்ம உயிரை எடுக்கத்தான். சிங்கிள் வேர்டா இருந்தாலும் வலிமையான வேர்டா இருக்குல்ல. ஒன்னு சொன்னாலும் அப்படி நறுக்குன்னு குத்துறாப்ல. சார் ஒன்று தெரிஞ்சுக்கங்க சார், நான் என்ன சொல்றேன், இவங்க சொன்னாங்க, நீலவேணி சொன்னாங்க, நாங்கள் வந்து உங்களுக்கு வாரிசை பெற்று தரோம், நாங்க பொண்டாட்டி வந்து புள்ள பெற்ற. நான் சொல்றேன், இந்த அம்மன் அருளால இனிமேலுக்கு நீங்க வந்து பொம்பளை எல்லாம் புள்ள பெக்க வேண்டாம், ஆம்பளை தான் புள்ள பெக்கணும்னு சொன்னா, ஏன் நான்லாம் ஒரு 10 புள்ள பெக்க மாட்டேனா? எப்படி? ஏன் என்ன பிரச்சனைங்க தம்பி? நீ 2 புள்ள பெக்க மாட்டியா? மாற்றி மட்டும் ஒன்று தெரிஞ்சுக்கங்க, நீங்க பெண்கள் மாசமா இருந்தா நிறைய செலவுங்க, ஆம்பளை மாசமா இருந்தா செலவு கம்மி, செலவே கம்மி. இப்ப வயிற்றுல மாசமா இருக்கணும்னு வச்சுக்கலேன், இப்ப வயிற்றுல இருக்கிறது ஆம்பளை பொம்பளையா பொம்பளை பார்க்கறது தப்பு. அதே மீறி பார்க்கணும்னா கூட நம்ம காலைல 8 மணிக்கு ஹாஸ்பிட்டலில் போய் 2000 ரூபா பணம் ஸ்கேனுக்கு பணம் கட்டி விட்டு 10 லிட்டர் தண்ணியை குடிச்சிட்டு காலைல ரிப்போர்ட் கொடுத்தா சாயங்காலம் ரிப்போர்ட் வரும். இதுக்கு இடையிலே 2000 செலவாகி போயிடும். ஆனால் ஆம்பளை மாசமாக இருந்தால் நம்ம ஹாஸ்பிட்டல் போக தேவையில்லை, டாக்டர் பார்க்க தேவையில்லை, 2000 காசு கட்ட தேவையில்லை. வேற என்ன? ஒரு 285 ரூபா காசுலேயே வயிற்றுல இருக்கிற ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளைன்னு பார்த்துடலாம். எப்படிண்ணே? 155 போதுமா? பாருங்க தம்பி சொல்கிறான், ஒரு 12 மணிக்கு ஒரு டாஸ்மார்க்னு ஒரு மெடிக்கல் கடை திறப்பாங்க. டாஸ்மார்க்னு ஒரு மெடிக்கல், அந்த கடைக்கு போய் ஒரு 240 ரூபா காசை கொடுத்து ஒரு கோட்டர் வாங்கணும். அந்த கோட்டரை வாங்கி மூடியை கலட்டி ராவா அடிக்கணும். அடிச்சோனே வாந்தி வந்துருச்சுன்னா உள்ளாடி பொம்பளை பிள்ளை இருக்குன்னு அர்த்தம். ஒரு 1.5 கோட்டை அடிச்ச பிறகு வாந்தி வரலன்னா உள்ள ஆம்பளை சிங்கம் படுத்துக்கான அர்த்தம் சார். இன்னும் 2 கேட்டாவா? 2 பிள்ளை இருக்குன்னு அர்த்தம். 2 ட்வின்ஸா இருக்குன்னு அர்த்தம். இதுல இன்னும் சந்தேகம் வரும். ஒரு வேளை விட்டு வாந்தி எடுத்தா அப்படின்னு கேளுங்க. விட்டு வந்து கேளுங்க. வாந்தி வந்துச்சுன்னா உள்ள ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை நெட்ட பிள்ளை இருக்குன்னு அர்த்தம். எங்கே யோசிக்கிறீங்க இதெல்லாம்? ஒன்று தெரிஞ்சுக்கங்க, கல்யாணம் இருந்துச்சுன்னா ஆம்பளை இப்படி தெரியுமா? நடுவர்களே, ஆம்பளை உழைப்பால தாங்க ஒரு குடும்பம் சந்தோஷம் மகிழ்ச்சி. ஒன்று தெரிஞ்சுங்க, அதுவும் மீனவர் மக்கத்தில் பேசுகிறாங்க. இந்த உலகத்திலேயே நல்லா தெரிஞ்சுக்கங்க, ஆண்களுடைய உழைப்பால தான். ஏன்னா அந்த உலகம் வந்து பணத்தால் கட்டப்பட்ட மேடை சார், பணத்தால் கட்டப்பட்ட கோட்டை சார், பணத்தை நோக்கி தான் சார் ஒவ்வொரு குடும்பமும் இருக்கு. ஆனா பெண்களால் பணம் சம்பாதிக்க முடியாது, அதிகபட்சம் ஒரு 500 1000 சம்பாதிக்க முடியும். ஆனா ஆண்கள் உழைப்பு எப்படி தெரியுமா? நம்ம பக்கத்தில் பார்த்தீங்கன்னாங்க கர்நாடகாவில் தான் தங்கம் வெட்டி எடுக்கிறோம். கோலார் தங்க வயல், கோலார் தங்க, அங்க தங்கம் வெட்டி எடுக்கிறாங்க பார்த்தீங்களா? அங்க பார்த்தீங்கன்னா ஒரு போர்டு வச்சிருப்பாங்களாம். அந்த போர்டில் இப்போ நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா கறி, உரிச்ச கறி 200 ரூபா, உரிக்காத கோழி 150 ரூபா, அப்படி பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் விலை எழுதியிருக்கும். ஆனால் அதே மாதிரி கோலார் தங்க வயலில் விலை எழுதியிருக்குமா? விரல் போனால் 50,000 ரூபா, கையோடு போணுச்சுன்னா 1 லட்சம் ரூபா, காலு போனால் 2000 ரூபா அப்படின்னு இப்படி எழுதியிருக்க போட படிச்சுட்டு கூட ஒரு ஆண்மகன் உள்ளே போவான். ஏன் தெரியுமா? தன் உடலில் இருக்கின்ற உறுப்புகள் போனாலும் கூட பரவாயில்லை, தன் குடும்பத்தில் வாழ்கின்ற உறவினர்கள் நல்லா வாழன்னு சொல்லிட்டு உழைக்கக்கூடிய ஆண்கள் இருக்கக்கூடிய பகுதிங்க இந்த பகுதி. அருமை அருமை. இன்னொரு தெரியுமா சார்? அப்பனா யார் தெரியுமா சார்? யாரு? தான் தடுமாறி விழுந்த இடங்களில் தவறியும் தன் பிள்ளை விழுந்துவிடக் கூடாது என்று வாழக்கூடிய ஜீவன் சார் பெத்த அப்பன். அவர்களே நல்லா தெரிஞ்சுக்கங்க. நான் என்ன சொல்றேன்னா, வாழ வந்த சேலையை கூட வாழ் கொடுக்கக்கூடிய வேட்டியால் தான் ஒரு குடும்பத்தின் சந்தோஷம் மகிழ்ச்சி எல்லாம் நீ செய்யறதுக்கு ஒரே ஒரு சின்ன உதாரணம்னு சொல்லவா சார்? சொல்லுங்க. நம்ம
இந்தியா அணு ஆயுத நாடுன்னு நிரூபிச்சோம்ல. கண்டிப்பா இப்ப கூட நிரூபிச்சோம்ல. இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் அணு ஆயுத நாடு 1998 மே மாசம் 11ஆம் தேதி பொக்ரான்ல வெடிகுண்டு வெடிச்சு இந்தியா அணு ஆயுத நாடுன்னு சொன்னுச்சு. கண்டிப்பா. அதன் தலைவரை யார் இருந்தான்னு பார்த்தா அன்னைக்கு நம்ம மேதகு அப்துல் கலாம் வந்து அணு ஆயுதத்தினுடைய தலைவராக இருந்தார். அன்னைக்கு இந்தியாவின் பாரத பிரதமர் யார் இருந்தான்னு பார்த்தானா அடல் பிகாரி ஐயா வாஜ்பாய் இருந்தார். வாஜ்பாய் என்ன பண்ணாங்கன்னா பொக்ரான்ல வெடிகுண்டு வெடிக்க போறமே இதை பார்க்கறதுக்காக ஐயா வாஜ்பாய் வந்தாங்க. வந்து கலாம் ஐயா பார்த்து கேட்டாங்க, என்ன கலாம் பொக்ரான்ல வெடிகுண்டு வெடிக்க போறமே ஒன்றும் பிரச்சனை இல்லையே, வெட்டிக்கிழமை வெடிச்சிடலாமா அப்படின்னு கேட்குறப்போ ஐயா கலாம் சொன்னாங்களாம், ஒரு பிரச்சனை இல்லை சார், வெட்டிக்கிழமை வெடிச்சு முடிச்சிடலாம், ஆனால் எனக்கு ஒரு சின்ன பயம் மட்டும் இருக்குனாரா. ஐயா வாஜ்பாய் கேட்டானா, என்ன கலாம் என்ன உங்களுக்கு போய் பெரிய பயம்னு. ஒன்றும் இல்லை, இந்த ரகசியம் மட்டும் யாருக்கும் தெரியாமல் இருந்தால் வெற்றிகரமாக வெடிச்சிடலாம் அப்படின்னு ஐயா கலாம் சொல்கிறப்ப ஐயா வாஜ்பாய் சொன்னாங்களாம், கலாம் கவலையே படாதீங்க, இந்த ரகசியம் யாருக்குமே தெரியாது அப்படின்னாரா. உடனே ஐயா கேட்டானா, ஏன் எப்படி உங்களுக்கு தெரியாதுன்னு. அப்போ தான் ஐயா வாஜ்பாய் சொன்னாங்களாம், ஏன்னா உங்களுக்கும் பொண்டாட்டி இல்லை, எனக்கும் பொண்டாட்டி இல்லை. வாஜ்பாய்க்கும் பொண்டாட்டி இல்லை, கலாமுக்கு பொண்டாட்டி இல்லை. வாழ்க்கையில் பொண்டாட்டி இல்லை மனுஷனுக்கு பிரச்சனை இல்லை, நாட்டுக்கு பிரச்சனை இல்லை, யாருக்கும் பிரச்சனை இல்லை. பொண்டாட்டின்னு ஒருத்தி வந்தாலே வாழ்க்கையில் மனுஷனுக்கு பிரச்சனை வருது. நடுவர்களே, இந்த உலகத்தில் ஒரு மனிதன் மனச்சாட்சியோடு வாழ்கின்ற காலமே மனைவி வருவதற்கு முன்னாடி வாழ்கின்ற வாழ்க்கை தான் மனச்சாட்சியோடு வாழ்கின்ற வாழ்க்கைங்க. ஆனால் மனைவின்னு ஒருத்தி வந்த பிறகு ஒரு மனிதன் மனச்சாட்சியாக கூட வாழ முடியலையே. ஆகவே எந்த வகையில் பார்த்தாலும் ஒரு குடும்பத்தின் மகிழ்ச்சிக்கும் ஒரு குடும்பத்தின் முன்னேற்றத்திற்கும் வாழ வந்த சேலை விட வாழ்வு கொடுத்த வேஷ்டிதான், வாழ்வு தந்த வேஷ்டிதான் என்ற நல்ல தீர்ப்பைத்தான் தர வேண்டும் என்று சொல்லி இப்படி நிறைவு செய்கின்றேன். கடைசி ஒரு உருண்டை சோற்றை கூட நமக்கு போராடி ஊட்டிய தாய் தந்தையை கடைசி காலத்தில் ஒருவேளை சோற்றுக்கு கையேந்தும்படி விட்டு விடாதீர்கள். நல்ல வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். அருமை. கையை தட்டினா என்ன, எவ்வளோ அருமையான கருத்தெல்லாம் சொன்னார் பாருங்க. முத்தா ஒரு சொன்ன மாதிரி அண்ணன் ஜெய்சங்கர் அவர்கள் பேச்சில் ஒரு வித்தியாசத்தை கொடுத்துற மிகப்பெரிய வல்லாதிபதி. அவர் சொன்னார் பாருங்க, கடைசியாக மனசாட்சியோடு வாழ்கிற ஆம்பளைகள் கூட இந்த கல்யாணமாகி கல்யாண வாழ்க்கைக்குள்ளே வந்துட்டா அந்த ஆம்பளைங்களோட மனசை ஆட்சி செய்பவர்கள் கூட பெண்கள் தான். நல்லா அருமையான கருத்தாக சொன்னார். அதுபோல் அந்த கோலார் தங்கவெயில், ஹட்டின்னு ஒரு தங்கவெயில், இன்னைக்கு இவ்வளவு மினுக்கிக்கிட்டு இங்கே போட்டுட்டு நிற்க முடியுதே, இவ்வளவு நகைகள்லாம் போட்டுட்டு இந்த வரும்போது அந்த ஒரு பையன் அந்த இடத்துல வரும்போது சொன்னான், நம்ம காயத்ரி கழுத்தை பார்த்துட்டு சொன்னால் ஒன்று 70 பவுன் 80 பவுன் இருக்கும் போல், பெரிய பணக்கார. நான் சொன்னேன், இங்கே வா, உன் கண்ணா என்ன அது, நல்லா ஒழுங்காக பாடுறா. எல்லாம் வரும்போது திண்டிவனம் பஸ் ஸ்டாண்டில் சென்னையிலேருந்து வரும்போது ஷெட்டு 300 ரூபாய்க்கு வாங்கினது மாறி 250 ரூபா தான். அது மாதிரி ஆண்கள் வந்து இந்த உலகத்தில் பட்ட கஷ்டத்தில் அருமையாக சொன்னார். அதை மறுத்து சொல்வதற்காக நம்முடைய கல்பாக்கம் காயத்ரி அவர்கள். நடுவர் அவர்களே, நல்ல ஒரு மேடை, நல்ல மக்கள். இது வரைக்கும் வந்து எங்கள் ஊர் சென்னை பக்கம் ஈசிஆர் பக்கம்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டுவர்ட்ஸ் பாண்டிச்சேரி சிதம்பரம்லாம் 10 மணிக்கு நிகழ்ச்சி முடிச்சிருவாங்க. ஆனால் இந்த டைம்லையும் உட்காந்து எதுக்கு இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, எப்போ கல்பாக்கம் காயத்ரி வரும், எப்போ அந்த பிள்ளை பேசும், நம்ம அதை பேச்சை கேட்டுட்டு தான் வீட்டுக்கு போனோன்னு எனக்காக உட்காந்துருக்காங்க. பார்த்தீங்களா? அப்படியா தம்பி? அப்படியா? இல்லையா? இல்லைன்னு தலையாடுறானே நீங்களாம் எங்க அவரு. இப்போ பாருங்க, அப்படியே அவர் நான் வந்து பேச நின்னோடனே அந்த அவர் வந்து பாருங்க லுங்கியெல்லாம் வந்து நல்லா தட்டி விட்டு உக்காந்தாப்புல. ஆமா தானே? டேய், இடியாப்பமா, இடியாப்பம் விற்கிற நேரமா இது? நீங்க வேற. எனக்காக அவர் வந்து அழகா நான் எவ்வளோ நேரம் பேசினாலும் நீ உட்காந்து கேட்ப. வந்தோடனே அடக்க உடக்கமா எழுதி உட்காந்துட்டாப்புல, என்னமோ தெரியல போங்க. நடுவரில் இருந்தாலும் ஒரு எல்லாருமே சாமி பாட்டோட ஆரம்பிச்சாங்க. நான் ரொம்ப பக்தி வாய்ந்த பெண், அது வந்து ஊருக்கு உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம். நான்லாம் பக்தி பாட்டு பாடினேன்னு வச்சுக்கோங்களேன், என்ன நீங்களாம் அம்பிகை ஈஸ்வரியா பாடினீங்க, நீங்களாம் என்ன சாமி பாட்டு பாடினீங்க, நான் சாமி பாட்டு பாடினா அப்படியே அம்மா நிறங்கி வந்து இங்கே அருள் கொடுப்பாங்க, அவ்வளோதான். எனக்கு பாட எனக்கு உங்களுக்கு வாசிக்க தெரியும், எனக்கு வரி தெரியுமா நீ கேட்டியா? எப்படி இருந்துச்சு பாட்டு? இதுதான் சாமி பாட்டு. கண்ணை திறக்கணும் சாமினா அப்படி வந்து அம்மன் கண்ணை திறந்து பார்க்கும். சரணத்தை ஓப்பன் பண்ணீங்க, பல்லவியை நான் முடிக்கலான்னு பார்த்தேன். சரி, நீங்க தான் வம்பளை இழுத்துட்டு போறதுக்கு நீங்க வர. அதுக்கப்புறம் நடுவருக்கே அருள் வந்துச்சு பாத்தீங்களா நான் பாடின உடனே. அதுதாங்க சாமி பாட்டுக்கான வந்து இந்த மாதிரி தான் இருக்கணும், பக்தி பரவசமா.
இருந்தாலும் நல்ல மேடையை கொடுத்துருக்கீங்க நடுவர் அவர்களே. நான் உலகத்திலே ஆ. எத்தனையோ பேச்சாளர் கூட பேசியிருக்கேன், ஆ. எத்தனையோ நடுவர் கூட நானும் பேச்சாளராக பேசியிருக்கேன். சரி, ஆனா பக்தி பாட்டு என்னன்னு உண்மையான இது இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். அடா, இதுவும் ஒரு விதமான பக்தி பாட்டு தான். உங்க வைஃப் கிட்ட கேளுங்க, அவங்களுக்கு தெரியும். பொண்டாடி பக்கம் திசையை திருப்பி ஆமா நடுவர் அவர்களே, இப்ப என்ன நீங்க ஆண்கள் பெருசா பெண்கள் பெருசான்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க. பரவாயில்ல, நல்ல ஆடியோ சூப்பரா இருக்கு. நான் எக்கோ மட்டும் லைட்டா கட் பண்ணிடுங்க, அவ்வளவுதான். ஆடியோ சூப்பரா இருக்கு. சில ஊர்லலாம் ஆடியன்ஸ் சூப்பரா இருப்பாங்க, ஆடியோ கொஞ்சம் கம்மியா இருக்கும். இன்னும் சில ஊர்லாம் ஆடியோ சூப்பரா இருக்கு, ஆடியன்ஸ் கொஞ்சம் டல்லா இருப்பாங்க. ஆனா நம்ம வெள்ளப்பள்ளத்துல மட்டும்தான் ஆடியன்ஸும் சூப்பர், ஆடியோவும் சூப்பரா இருக்கு. ஊரை பத்தி தான் சொன்ன, நல்லா கையை தட்டுங்க. நான் என்ன கேட்கறேன், இந்த பசங்க தட்டுறாங்க, பின்னாடி அந்த அக்காலாம் எதுக்கு தான் வந்திருக்குது, அப்படியே படுத்தே போயிடுச்சுங்க. படுத்துக்கிட்டே பட்டிமன்றம். ஏக்கா இருக்கியெல்லாம் இல்லையா பாவம். இன்னைக்கெல்லாம் வந்து இந்த சீரியல்லாம் விட்டு வந்துட்டாங்கல்ல, அந்த வருத்தத்தில் இவளுங்க வார வந்து பேசிக்கிட்டு இருக்காளுங்க, சீரியலை பார்க்க விடாமன்னு சொல்லிட்டு அந்த அக்காங்களாம் வருத்தத்தில் இருக்கு. இந்த நடுவில் இருக்கவங்க என்ன கஷ்டத்தில் இருக்காங்கன்னே தெரியல. கையும் தட்ட மாட்டேங்கிறாங்க, வெறிக்க பார்க்குறாங்களே தான் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கானே புரிய மாட்டேங்குது. அங்கேருந்து வரும்போது அந்த முடி இருந்துச்சுல்ல, அது நல்லா ஜடை போட்டு பின்னிருப்பாங்க, எல்லாரும் ஷார்ட்டாக இருக்கும், கொண்டை போட்டிருப்பாங்க. என்ன முடின்னு பார்த்துட்டு இருக்காங்க, வேற ஒன்று. ஒரிஜினல் முடி தாங்க. எனக்கே சந்தேகமாக தான் இருக்கேன். இல்லை ஒரிஜினல் முடி தான். எடுத்துக்காட்டவா? ஏன்னா ஒரிஜினல் முடிங்க, எடுத்துக்காட்டு. ஒரிஜினல் முடி எப்பரா எடுப்பாங்க? நடுவர் அவர்களே, இவ்வளோ பிரச்சனைக்கு நடுவில் நான் ஒன்று சொல்றவா. ஆண்களா பெண்கள்னு கேட்டிருக்கீங்களே, இது சேலையா காளையா அனிமல்ஸா நீங்க? இந்த தலைப்பு அண்ணன் ஆண்களா பெண்களா தான் அனிமல்ஸான்னு கேட்டுச்சு அண்ணன் வரும்போது, நான் அப்படியே கேட்குறேன். பல ஊர்ல போய் ஆண்களா பெண்களான்னு தலைப்பு குன்றைய குடும்ப வாழ்வின் மகிழ்ச்சியை முன்னேற்றத்தையும் நிர்ணயம் செய்பவர்கள் அல்லது மூல காரணமாக இருப்பவர்கள் ஆண்களா பெண்களான்னு கொடுத்தேன். ஒரு பஞ்சாயத்துல கூட எடுபடல என் தலைப்பு. கொஞ்சம் உட்காந்து யோசிச்சேன், ஏன் இப்படி கொடுக்க கூடாதுன்னு தான் வாழ வந்த சேலைகளா வாழ்க்கை தந்த காளைகளான்னு கொடுத்தேன். இந்த தலைப்பு தான் இன்னைக்கு போற இடம்லாம் இன்னைக்கு கூட ஒரு இடத்துல கொடுத்துருவாங்க. ஊர் பேரை சொல்ல விரும்பல. இப்போ என்ன அர்த்தம், ஒரு விஷயத்த பில்டப் பண்ணி சொன்னேன்னு வச்சுங்களேன், அது வேற. பரவாயில்ல, நானும் இப்போ இங்கே வந்து ஆடியோ சொன்னேன். ஏன் தெரியுமா சொன்னேன், இந்த மாதிரி தான் ஒரு ஊரில் பேசிகிட்டே இருந்தேன், யாரும் சிரிக்கலை. எனக்கு ஒரே வருத்தமாக போயிடுச்சு. என்னடா நம்ம பேசுறது சரியில்லையா, இல்லை கேட்குறவங்களுக்குலாம் காது கேட்கலைன்னு இப்படி உத்து பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஆடியோக்கார் மட்டும் என்னை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருந்தார். ஏன் உங்களை சொல்லலை, அந்த ஊரில் சொன்னேன். ஏன் நீங்கள் சிரிக்கவே மாட்டீங்களா? அவர் சிரிச்சுக்கிட்டே இருந்தார் பாருங்க. எனக்கு ஒரே சந்தோஷம், ஆஹா என் புருஷன் கூட நான் பேசுறதுக்கு இப்படி சிரிக்க மாட்டானே, என்னப்பா இவர் இப்படி சிரிக்கிறாரே. நான் அவருக்காக 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா பேசி முடிச்சுட்டு இறங்கி போய், அண்ணன் ரொம்ப நேரமா சிரிச்சுனே இருக்கிறீங்க, அவ்வளோ சூப்பரா பேசினானான்னு கேட்டதுக்கு அவர் சொன்னாரு, மூதேவி போ அந்த பக்கம், என் பல்லோட அமைப்பை அப்படித்தான் அப்படின்றது. எத்து பல்லுக்காரனுக்கு 80 நிமிஷமா பேசிக்கிட்டு இருந்திருக்கேன். அப்படி நம்ம ஊர்ல ஆடியோக்காரவே நீங்க அழகா போட்டிருக்கீங்க, அவ்வளோ ஒரு அம்சமா உட்காந்துருக்காரு. ஆடியோனா இப்படி இருக்கணுங்க, மேடைனா இப்படி இருக்கணும். நல்லா கை தட்டுங்க உங்க ஊருக்கு. எதுக்கு வந்து நாங்க கை தட்டுங்க கேட்குறோம். இன்னைக்கு இந்த ஊர்ல வந்துங்க கேட்குறோம் இல்லையா, ஏடே உங்க ஊர்ல இன்னைக்கு கொடுக்குற காசு நாளைக்கு என் பிள்ளைக்கு பேம்பஸ் வாங்கிட வேண்டாம், அவ்வளோ பட்ஜெட் ப்ராப்ளத்தில் இருக்கோம் நாங்களாம். ஏன் உங்க ஊர்ல வந்து கை தட்டுங்க கேட்குறாங்கன்னா, நாளைக்கு நாங்க வேற ஊருக்கு போய் பேசுவோம்ல, அப்போ சொல்லுவோம், நேற்று நாங்கள் வெள்ளப்பள்ளத்துக்கு போனோம், அந்த ஊர்ல கை தட்டாங்க பாருங்க, ஒரு கைத்தட்டு. இந்த இந்தியாவிலேயும் சரி தமிழ்நாட்டிலையும் சரி வேற எங்கேயுமே அப்படி ஒரு கைத்தட்டை நாங்கள் பார்த்துட்டேன்னு உங்க ஊர் பெருமையை அந்த ஊர்ல போய் சொல்லுவோம். அதனால நல்லா கைத்தட்டுங்க பார்ப்போம். ஆம்பளைக்கு பேசவா, நான் பொம்பளை பிள்ளடா, இவன் என்ன ஆம்பளை நினைச்சிட்டேன் எழில். ஏய் சத்தியமா நான் பொம்பளை பிள்ளடா, ஆதார் கார்டுல அழகா இருக்க ஒரே பிள்ளை நான் தான் தமிழ்நாட்டில். ரொம்ப பேர் சொல்லிக்கிட்டாங்க. என்னது, ஓ நான் லேடிஸ்க்காக பேசுறதுனால கை தட்ட மாட்டீங்களா? அண்ணே பஞ்சாயத்தார் அண்ணன்லாம் ஒன்று சொல்கிறேன், இந்த வெள்ளப்பள்ளம் இன்னும் ஒரு 10-20 வருஷத்துல வேற லெவலில் ஆகிடுங்க. ஏன் தெரியுமா, இல்லை சீரியஸாக தான் சொல்கிறேன். எந்த ஊர்லேயுமே பேசும்போது முன்னாடி நல்லா வெறிச்சிக்கிட்டு தூங்குவான், இல்லாட்டி பட்டிமன்றம் நடத்த விட மாட்டாங்க. இப்போ சொல்ல அறிவிசார் நீ கை தட்டலன்னா என்ன, நீலாம் வரணும், மேடைக்கு வரணும், அடுத்த வருஷம் நீலாம் வர்றேன். நீ கை தட்டலன்னா என்ன, நீங்க என்ன கை தட்டுறீங்களா தாத்தா? நீங்க என்ன கை தட்டுறீங்களா? ரவிக்குமார் ஒருவர் உங்களை தான், அவரை தான் நீங்க என்ன கை தட்டுறீங்களா? என்னங்க வெக்கப்படுறாருங்க, இருங்க அவர் பாருங்க, உடனே இன்னும் ஒரு 5 வருஷம் இளமையா ஆயிட்டாருங்க. வெக்கமா என்ன பார்த்து? ஐயோ என் புருஷன் கூட என்னை பார்த்து இப்படி வெக்கப்பட்டது இல்லைங்க. நான் பேசுற வரைக்கும் நீங்க இருப்பீங்கல்ல, ஒண்ணு தலையாட்டுங்க. உங்களை தான் கேக்குறேன். அவரு ஐயா உங்களை தான் கேக்குறேன். வீட்டுக்கார அம்மாவை திரும்பி பாக்குறாரு. இந்த பாட்டு அவருக்கு தெரியாது, அதனால சைலண்ட் ஆயிட்டாரு. பரவாயில்ல, இருந்தாலும் நான் இந்த பட்டிமன்றம் முடிகிற வரைக்கும் உங்களை மட்டும்தான் பார்த்துக்கிட்டேன்.
அவர் எவ்வளவு நேரம் என்னை பார்த்து சிரிச்சிட்டு இருக்காரு தெரியுமா? நிஜமா நிஜமா அவ்வளோ ரசிக்கிறாரு நான் பேசுறது. அவருக்காகவே நான் ஒரு 3/4 மணி நேரம் எக்ஸ்ட்ரா பேசுவேன். ஆமா தானே? என்னது? அதாவது நீங்களா இருக்கீங்களா? தம்பிங்களா? ஐயோ சாரிடா, தம்பிங்களா இருக்க தெரியாம ரொம்ப. இவனுக்கு என்ன வருத்தம்னா இவ்வளவு நல்ல அழகான பிள்ளைகளாம் முன்னாடி நாங்க உட்காந்துரு எங்களை சொல்லாம பின்னாடி ஒரு வயசானவர் சொல்றீங்களேன்னு சங்கடப்படுறேன். ஏங்க வயசு ஏஜ் இஸ் ஜஸ்ட் a நம்பர், அவ்வளவுதான். ஏஜ்ன்றது ஜஸ்ட் a நம்பர், அவ்வளவுதான். வயசு என்பது ஒரு நம்பர் தானே. நம்பர் தாங்க. என்னங்க வயசுல என்னங்க இருக்கு? சரி, இப்போ நம்ம தலைப்புக்கு வருவோம். சரி, சேலையா காளையா? அதாவது நாங்க வந்த பிறகு உங்க வாழ்க்கை வீணா போயிருச்சு, நல்லா இல்ல. நாங்க மேக்கப் போறோம், சேலை வாங்குறோம், அதுதானே உங்களுடைய பிரச்சனை. சரி, நான் என்ன கேட்குறேன், பொம்பளை பிள்ளை எப்படி இருந்தாலும் நீங்கள் வந்து கலாய்க்கிறீங்க. அக்கா பின்னாடி இருக்கவங்கள பார்த்து கேட்குறாங்க, நல்லா தயவு செய்து பெண்கள்லாம் தயவு செய்து எந்திரிச்சு உக்காருங்க. நல்லா நாங்கள் பொம்பளைங்களுக்காக நாங்கள் சப்போர்ட் பண்ணி வந்தால் கையை தட்ட மாட்டேங்கிறாங்க. இருக்கு ஆம்பளைங்களுக்காக சப்போர்ட் பண்ண அப்படி கை தட்டுறாங்க. எனக்கு ஒரு மாதிரி வயிற்றுச்சலாக இருக்கு, என்ன இது அப்படின்ட்டு. நான் என்ன தண்ணியை கொடுவா. இங்கே இருக்க பெண்களுக்கு பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறீங்களா நடுவர் அவர்களே? பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறீங்களா? யார் சொன்னது? இங்கே இருக்க பெண்களை பார்த்து கேட்குறாக்கா, எத்தனை பேர் நீங்க கல்யாண பெண்களை பார்த்து கேட்குற, எத்தனை பேர் நீங்க வச்சிருக்க செல்போன்ல சத்தியமா என் புருஷனோட போட்டோவை தாமா நான் வால் பேப்பர்ல வச்சிருக்கேன்றவங்களாம் கை தூக்குங்க. அவனை வீட்டில் வச்சுக்கிறதே பெரிய விஷயம். வால் பேப்பர்ல வர வைக்கணுமானுங்குது ஒரு அக்கா. நாங்க அவ்வளோ கஷ்டத்துல இருக்கோங்க. நான் எவ்வளவு பிரச்சனையில இருக்கேன் தெரியுமா? ஏங்க நான் கேட்கிறேன், பெண்களுக்கு நீங்க முதல்ல மரியாதை கொடுக்குறீங்களா? இவ்வளவு வாய்க்கிலேயே வக்கனையா பேசுறீங்களே. காலையில எல்லா ஆம்பளையும் எந்திரிச்சோன்னா என்ன பண்றீங்க? இந்தாடி டீ எடுத்துக்கிட்டு வா, இந்தாடி காப்பி எடுத்துட்டு வா, இந்தாடி என் ட்ரவுசர் எடுத்துட்டு வா. எத்தனை டீ போட்டு கூப்பிடுறீங்க பெண்கள்? நாங்க டென்ஷனா இந்தாடா காஃபி. எப்படா வேலைக்கு போவ? ஏதாவது கேட்டிருக்கோமா? கேட்க மாட்டோங்க. இன்னொரு விஷயம் சொல்றேன் கேளுங்க. எல்லா ஆம்பளையும் பொம்பளை குண்டா இருந்தாலும் நான் கல்யாணத்துக்கு முன்னாடி நடுவர்களே மைக்குக்கும் உங்களுக்கு சம்பந்தமே இருக்காது. அவ்வளவு ஒல்லியா இருப்பேன். 2 பிள்ளை பெத்தேன், ஒரே ஒரு சுத்து தான் எக்ஸ்ட்ரா போட்டேன். அதுக்கே எங்க வீட்டுக்காரர் என்ன ட்ரம் மாதிரி பெருத்து போயிட்டாரு. இதுல இருந்து என்ன அர்த்தம்? ட்ரம் மாதிரியா? என்னங்க இப்படி பேசுறீங்க? பொம்பளை பிள்ளை குண்டா இருந்தாலும் கலாய்க்கிறீங்க, குண்டா இருந்தா குண்டா இருக்கங்கிறீங்க, ஒல்லியா இருந்தா ஒல்லியா இருக்கங்கிறீங்க, ஹைட்டா இருந்தா நெட்டச்சின்றீங்க, குள்ளமா இருந்தா குட்டச்சின்றீங்க, கருப்பா இருந்தா கருவாச்சின்றீங்க, எத்து பல்லா இருந்தா எத்து பல்லு, தேங்காய் திருவின்னு கலாய்ச்சிக்கிட்டே இருக்கீங்க. நாங்க ஒருவேளை அப்படி மாறுதலுக்கு நீங்க கருப்பா இருக்கீங்க, சொட்டையா இருக்கீங்க, தொப்பையா இருக்கீங்க, நாங்க ஒரு காரணத்துக்காக யோ சொட்டை, யோ தொப்பை, யோ கருவா பயல, யோ குண்டு பயலுங்க வாடான்னு என்னைக்காவது கூப்பிட்டுருக்கோமா? நீங்களா? பாத்தியாடா கிளவிக்கு கொடுப்ப. ஏய் என்னடா நீங்களா நான் இளமையா இருக்க போறீங்களா? நான் யோசிக்கிறது முன்னாடியே 10 வருஷம் கழிச்சு நான் வெள்ளை பழத்துக்கு வந்தா நீ நான் அங்கிட்ட உட்காந்துருப்பேன், வந்து பேசுறேன். அவன் நடுவில் 1000 பிரச்சனை இல்லை, நாங்க உட்காந்துருக்கோம். என்ன அப்படியே இவங்க என்னமோ சொல்றாங்க, பொம்பளை உங்களுக்குலாம் சமைக்க தெரியுதா? என்ன சமைக்க தெரியல? அப்படியே நாங்க சமைச்சு கொடுத்துட்டா மட்டும் தின்னு விட்டு கிளுக்குன்னு நல்லா இருக்கு நான் சொல்ல போறேன். நீ சமையல்னு சொல்லும் போது தான் எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. வீட்டில் 1700 ரூபாய்க்கு ஜாமான் வாங்கிட்டு வந்து, சரி யூடியூப் சமையல் என்ன யூடியூப் சமையல் அதை போட்டு அந்த யூடியூப்பில் போட்டு அடுப்பை பற்ற வச்சதுலேருந்து கறியை போட்டதுலேருந்து அந்த வாசனை இதெல்லாம் கிராம்பு ஏலக்காய் எல்லாம் அரைச்சி மஞ்சள் எல்லாம் போட்டு கடைசியாக அந்த தீயை வைக்கிற நேரத்தில் டவர் கிடைக்கலைங்க. 1700 ரூபாங்க ஒரு வேளை சாப்பாடு. அப்புறம் போய் தெருவுக்கு ஓடுற செல்லை தூக்கிட்டு தெருவுக்கு ஓடுற போயிட்டு வரதுக்குள்ள அடுப்பு காந்து போச்சு. அது உங்க தப்பு. நான் என்ன உங்க தப்பு இல்லை, என் பொண்டாட்டி தப்பு அது. இல்லை நான் என்ன கேட்குறேன், அப்படியே பொண்டாட்டி சமையல் நான் என்ன கேட்குறேன், என்னைக்காவது உங்க மனைவி சமையல் பண்ணி கொடுத்து அப்படி தட்டில் போட்டாங்கன்னா சாப்பிட்டு பார்த்துட்டு தங்கம் இன்னைக்கு சாப்பாடு நல்லா இருக்குமா நீ யாராவது சொல்லியிருக்கீங்க? நல்லா உத்து பாருங்கக்கா, நல்ல சாப்பாடை போட்டு வச்சா ஜேசிபி மிஷின் மண்ணவாரி கொட்டுற மாதிரி வாரி வயிற்றுல கொட்டிக்கும். நம்மளே மனசு வந்து ஏங்க இன்னைக்கு சாப்பாடு நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவேன்? நல்லதாக இருந்துச்சு, என்ன இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். மூதேவி தின்னு போதே சொல்ல மாட்டியாத, அதையும் தின்னு முடிச்சுட்டு தான் சொல்லும். போனா போதுன்னாங்களா அவங்க கூட குடும்பம் நடத்திட்டு இருக்கேன். எங்களுக்குலாம் நான் கல்யாணம் போதுன்னா நடத்துறீங்க. ஆமாம், என்ன இவர் சொன்னார், ஜெயின் சக்கர் என்ன வந்து சொன்னார், நாங்களாம் எத்தனை வருஷமா ஒரே பொண்டாட்டியோட குடும்பம் நடத்த. நான் திருப்பி உங்க பொண்டாட்டி ஒரே புருஷனோட குடும்பம் நடத்தி போராடிக்கு போயான்னு சொன்ன போவியலா? பொசசிவ் அவ்வளோ இப்போ பெண்கள் ஏங்க ஆம்பளை சொன்னால் அது 1000 பேர் ஏற்றுக்குவான்,
பொம்பளை சொன்னா அதை ஏத்துக்க முடியாது, அது அவங்களால ஏத்துக்க முடியாது. வயிறுலாம் எரிக்கும், ஐயோ டப்புன்னு சொல்லிட்டாலேன்ட்டு. நாங்களாம் சொல்லக்கூடாதுன்னு வார்த்தையை அடக்கம் பண்ணி இருக்கிறோம். அது வரைக்கும் தான் உங்க 3 பேருக்குல, எல்லா ஆண்களுக்குமே அது வரைக்கும் தான் ஒரு லிமிட்டு. நாங்களாம் எங்க என்ன அப்படிலாம் கிடையாது. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இன்னும் கல்யாணம் ஆகல. கல்யாணம் ஆயிடுச்சாடா? இங்கே பாரு, ஒரு கம்பி கட்டியிருக்காங்க. கல்யாணம் ஆகாதெல்லாம் முன்னாடி வந்திருக்கிற. ஒரு காலத்துல அங்க உட்கார்ந்துருக்கவங்க எல்லாம் முன்னாடி இருந்தவங்க தான். 3 முடிச்சு போட்ட பிறகு அங்க போயிட்டாங்க. இப்ப நீ இருக்க, அடுத்த வருஷம் வந்து பேசத்தான் போறோம், உன் முகரக்கட்டையும் பார்க்கத்தான் போறோம். கல்யாணம் நீ நினைக்கிற மாதிரி இல்லடா. உள்ளே இருப்பவர்கள் வெளியே வர துடிப்பதும், வெளியே இருப்பவர்கள் உள்ளே வர துடிப்பதும். அதாவது நல்ல ஒரு கவிஞன் சொன்னானே, நிம்மதியாக இருக்கும் வயதில் மனைவியை தேடுவதும், மனைவி வந்த பின் நிம்மதியை தேடுவதும் தான் இன்றைய ஆண்களுடைய வாழ்க்கை. அப்ப நாங்களும் திருப்பி சொல்லவா இத? சொல்லுங்க. கல்யாணம் ஆன பிறகு எங்களுக்கு நிம்மதி போச்சுன்னு சொன்னா, நீங்க எந்த ஆண்களாவது இன்னைக்கு உங்க வீட்டுக்கு போய் என் கூட நீ நிம்மதியா இருக்கிறாமான்னு கேளுங்க உங்க மனைவியை பார்த்து. எப்படி சொல்லுவீங்க? சொல்லுங்க. என்ன தைரியம் தானே? நீங்க ஆண்களுக்கு தானே பீத்தி திரியுறீங்களே ஆண்களுக்கு. 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி அவதாரம் மாத்தி எடுத்தா எப்படிமா அந்த வாழ்க்கையில நீ வந்து? அதுதாங்க சொல்றேன். நீங்க மனைவி கிட்ட போய் கேளுங்க, உங்க மனைவியை பார்த்து கேளுங்க. எம்மாடி நீ என் கூட சந்தோஷமா வாழ்றேன்னு என்னைக்காவது உங்க மனைவி பார்த்து கேட்டிருக்கீங்களா? கேட்க மாட்டீங்க. ஏன்னா டப்புன்னு நாங்க உண்மையை சொல்லிட்டோம்னா மனசு உடஞ்சு போகும்ல. ஏங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? எங்களுக்கெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி ஆசை இருக்காதா? எங்களுக்கெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி அவ்வளோ ஆசை இருக்குங்க. பாண்டியன் ஸ்டோர்ஸில் வர கதிர் மாதிரி, ஜீவா மாதிரி, மூர்த்தி மாதிரி ஒரு புருஷன் அமையாதான்னு ஒரு ஆசை. வரதெல்லாம் பாக்கியலட்சுமி கோபி மாதிரியே இருக்கு. அடுத்தவன் மண்ணாட்டி எப்போ ஏன்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க, முகர கட்டையை வச்சு குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கோம். ஏங்க 1000 சண்டை இருக்குங்க. பெண்கள் தாங்க அதை கரெக்டாக கொண்டு உங்களை மாதிரி மேடை போட்டு பொண்டாட்டி அசிங்கப்படுத்த மாட்டாங்க. ஆம்பளைக்கு பொம்பளைக்கு, அதாவது புருஷனுக்கு பொண்டாட்டி 1000 பிரச்சனை இருக்கட்டும். புருஷன் எப்படா கடலுக்கு போய் வீட்டுக்கு திரும்பி வருவாரு? 4 செவத்துக்குள்ள 11 மணிக்கு மேல கடலோட போயிடுவானாவா? அதாவது உன் வாயில நல்ல வார்த்தை வராதாடா? அதாவது அவன் பட்டிமன்ற கல்யாணம் ஆயிடுச்சுன்னு வர சொல்றேன், நீலாம் நல்ல வார்த்தை சொல்லி பழகுடா. அன்னைக்கு கடலுக்கு போன புருஷன் எப்போ வருவாருன்னு அப்படி சங்கு விளக்க ஏந்தி காத்துக்கிட்டு இருப்பாங்க. தெரியாது தம்பி, பெண்களுடைய கஷ்டம்லாம் தெரியவே தெரியாது. நீங்க கடலுக்கு போயிட்டு வரும் அப்படின்றது தான். என் புருஷன் கடலுக்கு போயிருக்காரு, அவர் பத்திரமா திரும்பி கரைக்கு வரணும்னு எல்லா பெண்களும் வயித்துல நெருப்ப கட்டிக்கிட்டு இருக்குது. பெண்களுக்கு நல்லா கை தட்டுறான் பாருங்க, நல்லா கை தட்டுறான். நான் ஒரு விளையாட்டுக்கு தான் சொன்னேன். என்னன்னா அவனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல, அவனுக்கு கல்யாணம் ஆகட்டும். 2 பிள்ளை இருக்கு அவனுக்கு. சிரிக்க அவன் சிரிக்கிற வெடிக்கிற மாதிரியே சிரிக்கிறான் பாருங்க. அது இன்னும் அந்த அந்த இதுக்கான நான் வந்து ஒரு ஆய்வறிக்கையில இப்போ ஒரு புக்ல படிச்சேன். இப்போ ரீசெண்டா கண்டுபிடிச்சிருக்கிறது 43 வயசுக்கு மேலதான் ஆண்களுக்கு மெச்சூரிட்டியே வருதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. உங்களுக்கு? எங்களுக்குலாம் 32 வயசுலேயே வந்துருதான். ஏன்னா 32 வயசுலேயே உங்களை மேய்ச்சி நாங்க வந்து பக்குவப்பட்டுக்கிறோம். ஏங்க பொண்டாட்டிக்கு புருஷனுக்கும் சண்டை இருந்தாலும் பொண்டாட்டி தாங்க அதை முதல்ல சால்வ் பண்ணுவா. எப்படி தெரியும்? எப்படி? 4 செவத்துக்குள்ள நைட் 11 மணிக்கு மேல சரி தலை நிறைய மல்லிகை பூ வச்சுக்கிட்டு. டேய் 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 முக்கியமான கண்டென்ட் போதுடா, கேட்டுக்கடா. 4 செவத்துக்குள்ள 11 மணிக்கு மேல எல்லாரும் வேணு பாக்குறீங்க. எல்லார் வீட்லயும் நடக்கிறது தான். 11 மணிக்கு மேல அழகா தலை நிறைய பூ வச்சுக்கிட்டு மணக்கு மல்லிகை மஞ்சத்தில் விரிச்சு கணக்கு பண்ணுங்க, கண்ணி போல இருக்கு மாமா. நடுவுற ஆண்டவன் நல்ல குரல் வளத்தை கொடுத்துருக்கேன். ஹியூமர் சென்ஸ், நகைச்சுவை குரல் வளம், அடுத்தவங்களை விடைக்கிறது. நடுவர் அவர்களே, எப்படி தெரியுமா நாங்க நான்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி என்னைய சாதாரணமால பொண்ணு பார்க்கல. நீங்களாம் இப்படி கலாய்க்கிறீங்களா அக்காவை? கல்யாணத்துக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேன் தெரியுமா? ஜெய்சங்கரன் சொன்னாரு அது மாதிரி பார்த்து வந்தாங்களா? அப்பெல்லாம் பொண்ணு இல்ல. என்ன அவரு சொல்ற மாதிரி நீங்க வேற என்னைய சாதாரணமால பொண்ணு பார்க்க வரல. 300 பேர் என்னைய பொண்ணு பார்க்க வந்தாங்க. 300 பேர்? அவர் என்னை வச்ச கண்ணு பார்க்க 300 பேருக்கு கண்ணு இருந்துச்சா வேற எதையா இருந்துச்சு? பழைய வீடியோ எடுத்து யூடியூப்ல பாருங்க. நீ இப்ப நல்லாதான் இருக்காங்க. கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவர் வீட்டுக்காரோட சம்பாத்தியத்துல நல்லா சாப்பிட்டு நச்சுன்னு இருக்கிறாங்க, நல்லா அழகா இருக்கிறாங்க. கூந்தலுக்கெல்லாம் என்னென்னமோலாம் போடுறேன். பல யூடியூப் வீடியோ எடுத்து பாருங்க. நீங்க வேற என்ன அவரு சம்பாதிக்கிற மாதிரி தான் நானும் சம்பாதிக்கிறேன். என்ன அவராவது வந்து வீட்டுல உட்காந்து பிசினஸ் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. நான் நைட்டு கண்ணு முழிச்சு ஊரா சுத்திக்கிட்டு இருக்கேன். யாரு கஷ்டம் அதிகம்? பிள்ளைங்களையும் பார்த்துக்கிட்டு குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டு இங்கிட்டு வந்து கஷ்டப்படுறது நாங்களும் தான். ஏன்னா வழங்குறீங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க, நீ இப்ப பேசுறாங்க என் புருஷனோட பயங்கர டார்ச்சரா இருக்கிறாங்க. நான் எவ்வளவு நல்ல பிள்ளை தெரியுமாடா? நடுவர்களே உங்களுக்கு தெரியாது, சொல்ற கேளுங்க. சொல்லுங்க. நான் எவ்வளவு நல்ல பிள்ளை தெரியுங்களா?
எனக்கு கல்யாணம் ஆகி 3.5 வருஷம் ஆகுது. சத்தியமா சொல்றேன், இப்போ வரைக்கும் என் மாமியாரை உசுரோட வச்சிருக்கேன். அவ்வளோ நல்ல பொண்ணு நான். அப்புறம் இவங்கெல்லாம் வந்து பெட்ரோல் ஊற்றி கொளுத்திடுறாங்களா? அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. நான்லாம் அவ்வளோ நல்ல பிள்ளை. எங்க வீட்டுக்காரர் என்னை சொல்லிட்டே இருப்பாருங்க, பார் எங்க அம்மா உனக்கு குலதெய்வம் மாதிரி, எங்க அம்மா உனக்கு சாமிடின்னு சொன்னாரு. நான் என்ன போட்டா மாட்டி போட்டா வச்சுட்டேன். இப்போ வரைக்கும் என் மாமியாரை பத்திரப்படுத்தி வச்சிருக்கேன். ஏன் அந்த அம்மா ஒரு 20 சவர நகை வச்சிருக்கு. அது பத்திரமா கைக்கு வர வேணாமா? இதை விட என்ன தெரியுமா, நான் சாதாரண சொல்றேன், அண்ணன் எப்ப காலியாவா திண்ணை எப்ப காலியாவுன்ற கணக்க பாருங்க. நான் வந்து வாக்கப்பட்டது தான் சென்னையில வச்சுக்கோங்களேன். சரி, நான் வளர்ந்ததெல்லாம் ஒரு கிராமத்துல தான். நம்ம ஊர்ல எப்படி நம்ம கடலுக்கு போயிட்டு வருவாங்க இல்லையா, அந்த மாதிரி எங்க ஊர்லலாம் பால் வியாபாரம் தான் அதிகம். அப்படி எங்க வீட்டுக்காரர் வந்து நான் காதலிக்கிறதுக்கு முன்னாடி எப்படி தெரியுமா, கல்யாணத்துக்கு முன்னாடி எங்களுக்குள்ள மனசுல ஆசை இருக்கும். எல்லா பெண்களுக்கும் இருக்குங்க, எல்லா பொம்பளைங்க மனசுலயும் அப்படி ஒரு ஆசை இருக்கா, நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படிலாம் மாப்பிள்ளை வரணும்னு. ஆனால் சாதாரணமா ஒரு பொண்ணு பார்க்க வரலாம், 300 பேர் என்னைய பொண்ணு பார்க்க வந்தாங்க. இப்போ நீங்க பாடின பாட்டை கேட்டு அவர் பால் கலக்க ஆரம்பிச்சிட்டார் போல் இருக்கு. அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை, 300 பேர் என்னைய பொண்ணு பார்க்க வந்தாங்க. 300 பேருக்கு காஃபி நீங்க தான் ஏன் கையாலேயே. என்ன நீங்களும் பாக்குறத பார்த்தா எனக்கு காஃபி போட தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் சூப்பரா காஃபி போடுவேன். காஃபி போடுறதுனா பெரிய கம்ப சூத்திரமா என்ன? பாலை நல்லா காய்ச்சி கொஞ்சம் மஞ்சள் தூளும் மிளகாத்தூளும் போட்டா காஃபி ஆயிட்டு போகுது. இது தெரியாதா எனக்கு? ஆமாங்க, மசாலா காஃபி செம்மையா இருக்கும். உலக சார்ந்து நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கேடு. முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு. எங்க வீட்டு பெண்கள்லாம் உலகம் அறியாத பெண்ணுமா, நல்லா டீ குடிச்சிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல போய் காஃபி போட்டு எடுத்துட்டு போய் கொடுத்த பாருங்க, எல்லாரும் டீ காஃபி குடிச்சாங்க. என்ன மாப்பிள்ளை பார்க்க வந்தார், அவர் மட்டும் டீ காஃபி குடிக்கல. எனக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா இது இப்படி ஒரு நல்ல பையன் இந்த காலத்துல டீ காஃபி கூட குடிக்காம அப்படின்னு பார்த்து தனியா பேசும்போது கேட்டேன், ஏங்க டீ காஃபிலாம் குடிக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு சொன்னா, குடிப்பேன், இப்போ குடிச்சா போதை கலைஞ்சிரும்ல. இப்போ தண்ணி அடிச்சுட்டே வந்திருக்காரு. என்ன அப்புறம் என்ன எங்க மூஞ்செல்லாம் போதையில வந்தா தான் பார்க்க முடியும்னு சொல்றீங்களா? அப்படி குடிகாரனா இருந்தாலும் பரவாயில்ல, நான் கல்யாணம் பண்றேன். எங்க சென்னையில இருக்கேன்னு சொன்னேன்ல, நானும் எங்க வீட்டுக்காரன் பயங்கரமா லாங் டிரைவ் போவோம். ஈஸியார்ல நைட்டான லாங் டிரைவ் தான், பைக்ல கார்லன்னு பயங்கரமா லாங் டிரைவ் போறோம். பாத்தீங்களா, ஒரு பொம்பளை பிள்ளை நினைச்சா வீட்டுக்காரனை எப்படி வேணாலும் கைக்குள்ள வச்சுக்க முடியும். அப்படியே சோனு மழை வருதுன்னு வச்சுக்கோங்களேன், தன்னந்தனியா நாங்க 2 பேரும் பயங்கரமா சில்லா மழை வரும்போது அப்படி பயங்கரமா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி என் புருஷனை இப்போ வரைக்கும் சூப்பரா வளர்த்துக்கிட்டு இருக்கேன்னா, என்ன மாதிரி ஒரு சேலையை நீங்க பார்க்க முடியுமா? கண்டிப்பா பார்க்க முடியாது. ஆமா, என் புருஷனுக்குலாம் ஒண்ணுமே தெரியாதுங்க. கல்யாணம் 3 மாசத்துல எல்லா வேலையும் சொல்லி கொடுத்தேன். எப்படி சமைக்கிறது, எப்படி துவைக்கிறது, எப்படி பிள்ளைய வளர்க்கறது எல்லாத்தையும் கல்வி கொடுத்தேன். எனவே பறக்க போற பிள்ளை எப்படி எல்லாம் வளர்க்கணும்னு உடனே நீங்க அப்படியே ஆராய்ச்சி கூடத்தை திறந்து வச்சுட்டு வருவீல. உங்களுக்கு வர வேலையே இல்லை, அடுத்தவங்க குடும்பத்துல என்ன நடக்குதுன்றதுதான் உங்களுக்கு வேலை. இங்க பாருங்க, எங்க அம்மா சொல்லுவாங்க, ஒரு பெண் ஒரு ஆணை எப்படி புரிஞ்சு வச்சிருக்கான்றது தெரியும். நாங்கள் விளையாடிட்டு இருப்போம், ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து எங்கள் அம்மா சொல்லுவாங்க, ஏய் உங்கள் அப்பா வராரு, போய் படிக்கிற மாதிரி உட்காரு அப்படின்வாங்க. நான் சொல்வேன், அம்மா அப்பா அங்கே வர்றது எப்படிம்மா இங்கேயே கரெக்டாக சொல்கிறேன்னு கேட்பேன். அப்போ எங்கள் அம்மா சொல்லுவாங்க, இந்த ஊர்லேயே உங்கள் அப்பா மட்டும்தான் நடந்து செருப்பை தர்ற புருன்னு நடந்து வருவான், அதை மாதிரி இந்த ஊரில் எவனுமே நடக்க மாட்டான், அதனால தான் சொல்கிறேன்ட்டு. எங்கள் அப்பாவுடைய செருப்பு சத்தத்தை வச்சே எங்கள் அம்மா அவ்வளோ அழகாக கணிப்பாங்க. அதுதான் புருஷனை வந்து புரிஞ்சு வச்சிருக்கிற தன்மை. நீங்கள் என்னைக்காவது பொண்டாட்டி அப்படி புரிஞ்சு வச்சிருக்கீங்களா? கண்டிப்பாக கிடையாது. இன்னைக்கு எல்லாருக்கும் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், நீங்கள் வீட்டில் சீலிங் ஃபேன் இருக்குல்ல, ஓடுதல ஃபேன், அந்த ஃபேனும் மனைவியும் ஒன்று, ஃபேனும் மனைவியும் ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் ஒருத்தருக்கும் ஒன்றும் தெரியாது. ஒரு நாள் நின்றுச்சுன்னா அண்ணாந்து பார்ப்பீங்க, அச்சோ நம்ம வீட்டில் ஒருத்தி இருந்தாலே, நமக்காக ஒருத்தி இருந்தாலே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ புரிஞ்சுக்குவீங்க பொம்பளை பிள்ளைனா. ஸ்கூலுக்கு பையன் கிளம்புவாங்க, இன்னைக்கு இத்தனை பேர் கலாச்சி பேசிக்கிட்டு இருக்கீங்களே, பையன் ஸ்கூலுக்கு கிளம்பும்போது கேட்பான், அம்மா என் பேக் எங்க, அம்மா சாப்பாடு எங்க, அம்மா தண்ணி எங்க, அம்மா ஷூ எங்க, அம்மா சட்டை எங்க, எல்லாத்தையும் அம்மா கிட்ட கேட்பான். ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டுக்கு திரும்பி வந்து, அம்மா இல்லாமல் அப்பா மட்டும் வீட்டில் இருக்கட்டும், அப்பா அம்மா எங்கன்னு ஒரே வார்த்தையில் மொத்த உலகத்தையும் அடக்கிடுவாங்க. அம்மா அவ்வளோ பெரிய ஒரு உலகம். நல்லா தெரிஞ்சுக்க, நீங்கள் மனைவியை நீங்கள் எவ்வளோ கலாச்சாரம் கடைசியாக உங்கள் கூட 1000 பேர் இப்போ நிற்பாங்க. காசு இருந்தால் 1000 பேர் கூட வந்து நிற்பாங்க. காசே இல்லாதப்போ உங்கள் மனைவி மட்டும்தான் உங்கள் கூட வந்து நிற்பாங்க. அதனால தான் கவிஞரே சொல்லியிருக்காங்க, எத்தனை சொந்தங்கள் மண்ணில் வந்தும் என்ன, சத்தியம் சம்சாரம் அவள் சாமி அவதாரம், அந்த பத்தினி கைகளில் பள்ளி கொண்டால் பக்தி பிறவாகும், அதுவே சக்தி உறவாகுன்னு. அதனால தான் நானும் சொல்கிறேன், காளையோட சேலை தான் பெஸ்ட்டுன்னு. அதனால நீங்கள் பாண்டிய மன்னன் மாதிரி தீர்ப்பு கொடுக்காம மனுநீதி சோழன் மாதிரி தீர்ப்பு கொடுக்கணும். இல்லன்னா கண்ணகி மாதிரி நான் சிலம்பு எடுத்துட்டு வந்து உங்ககிட்ட தீர்ப்பை கேட்பேன். அதனால இப்ப நீங்க அவங்களுக்கு தீர்ப்பு கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ஜெயிச்சிருவாங்க, அவங்க அறிவாளி, நாங்க தோத்துருவோம், நாங்க முட்டாள்.
இப்போ ஒருவேளை தீர்ப்பை எங்கள் பக்கம் சொல்லிட்டீங்கன்னு வச்சுங்களேன், நாங்கள் ஜெயிச்சிருவோம், நாங்கள் அறிவாளி, அவங்க தோத்துருவாங்க, உங்கள் முட்டாள். நான் ஜெயிச்சா நாங்கள் அறிவாளி, நாங்கள் தோத்தா நாங்கள் முட்டாள். எங்களை அறிவாளி என்று சொல்ல ஒரு அறிவாளியால் தான் முடியும், எங்களை முட்டாள் என்று சொல்ல இன்னொரு முட்டாளால் தான் முடியும் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கடைசியா கூறுகிறேன். எங்கடா அந்த அம்பே. அருமை அருமை.